ஆத்மஞான யோகாச்சாரியார் ஸ்ரீ வியாசானந்த மகரிஷி அவர்கள் மேன்மையான ஆன்மீக தர்மத்தை போதிக்கும் குரு மட்டுமல்ல, அவர்கள் மிக சிறந்த நூலாசிரியரும் சிகிச்சையாளரும் ஆவார். இங்கு பிறந்த ஒவ்வொருவரும் தான் ஆன்மா என்பதை உணர்ந்து கொண்டு ஆன்மாவின் இறுதி இலக்கான மரணமில்லாத பெருவாழ்வு, முக்தி என்கிற உயர்ந்த ஆன்மீக இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக ஆத்ம ஞானம், முக்தி, தெய்வீக வாழ்க்கை என்ற மேன்மையான உயர்நிலை ஆன்மீக பயிற்சியை கற்பித்து வருகிறார்கள். இவற்றிற்காக குரு மகரிஷி அவர்கள் 155க்கும் மேற்பட்ட ஞான நூல்களை இயற்றி வெளியிட்டுள்ளார்கள். இவ்வுலகில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் சுய ஒழுக்கத்தோடு அறம் சார்ந்த வாழ்வியலை வாழ வேண்டும் என்பதற்காக குரு மகரிஷி அவர்கள் தெய்வீக நற்குணங்களும் தெய்வீக வாழ்க்கையும் என்கிற தலைப்பில் 40 மணி நேர பயிற்சி வகுப்பை காணொளிகளாக உருவாக்கி குரு மகரிஷி யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்துள்ளார்கள். மேலும் இப்பயிற்சி வகுப்பிற்கு தேவையான பாட நூல்களையும் செயல்முறை பயிற்சிகளையும் குரு மகரிஷி செயலியில் கொடுத்துள்ளார்கள். அனைவரும் தங்கள் ஆன்மாவை உணர்ந்து கொண்டு அறம் சார்ந்த வாழ்வியலை வாழ வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டே குரு மகரிஷி அவர்கள் சேவையாற்றி வருகிறார்கள். ஆத்மா என்றால் என்ன என்பது பலருக்கு ஒரு புரியாத ரகசியம். வியாசரின் திருநாமம் ஏந்தி இந்த உலகிலே ஆனந்தம் நிலவ வேண்டும் என்பதற்காக வியாசானந்த மகரிஷி மிக அற்புதமாக ஆத்மா என்ன என்று ஒரு அனாலிசிஸ், ஒரு ஆராய்ச்சி, மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து நூற்றுக்கணக்கான நூல்கள் எழுதியிருக்கிறார். இந்த ஆத்ம ஞானம் என்று சொல்லும் நூலை எழுதியிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய சிவமிகு வியாசானந்த மகரிஷி என்பவர்கள் ஆவார். அவர் பிறந்த ஊர் சீர்காழி. சீர்காழி தான் ஞானசம்பந்தர் தோடுடைய செவியன் என்று பாடினார் ஞானப்பால் சொல்லி. ஒருவேளை அந்த மண்ணின் மகிமையாலே வியாசானந்த மகரிஷி நமக்கெல்லாம் அந்த அன்பு பால், இந்த ஆத்மா என்ன என்று சொல்லக்கூடிய அந்த பாலை பற்றி நமக்கெல்லாம் ஊட்டுவதற்காக தாய் போல் வந்திருக்கிறது சொன்னால் அது மிக. அப்போ உண்மையான ஆத்ம விசாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது போன்று ஆத்ம ஞானத்தை உணர்ந்த தத்துவாச்சாரியரிடம் நாம் சரணாகதியாக அடைய வேண்டும். நான் நிறைய கலைமாமணி விருது வாங்கியிருக்கேன், கபிலர் விருது வாங்கியிருக்கேன், தமிழக அரசுடைய 3 முறை சிறந்த கவிஞர் விருது வாங்கியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் நான் ஒரு தலை குனிஞ்சு என்னையா எங்கே பார்த்தாலும் ஒரே நூல்களாக இருக்கேன். நானும் ஒரு நூலாசிரியர், நான் ஒரு 10 நூல் எழுதியிருக்கேன். இருந்தாலும் இத்தனை நூட்கள் எழுத முடியுமா? அதுவும் ஆன்மீகத்திலையும் ஆத்ம ஞானத்திலையும் அல்லது உடல்கு சார்ந்த தத்துவங்கள். எதை எழுதவில்லை, எதை விட்டு விட்டார்கள் என்று அவர்கள் ஆச்சரியப்படுகின்ற மாதிரி. அவர் இளமை முதற்கொண்டே சீர்காழியப்பருடைய திருவருளை பெற்று ஞான நிலைக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டவர்கள். அந்த வகையிலே அவருக்கு அவருடைய அறிவினுடைய அடிப்படையிலே கிடைத்த அனுபவங்களை எல்லாம் ஆத்ம ஞானம் என்று சொல்லக்கூடிய நூலாக நமக்கு இங்கே வெளியிட்டிருக்கின்றார்கள். உண்மையாவே பொறாம அவர்களை நினைத்து நான் கர்வப்படுவதா, கர்வம் வந்தா சர்வமும் நாசமாகுங்கிறதுக்காக பயப்படுறதா ஒன்றும் புரியல. ஆனால் மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரே காரணம் பண்றதுனால தான் நிச்சயமாக இவருடைய பணி தெய்வீக பணியை மாறணும் அப்படின்னு நம்புறேன். இது மிகப்பெரிய வாய்ப்பு. கலிகாலத்துல ஆத்ம ஞானத்தை எல்லோரும் ரகசியமாக மாற்றுகின்ற இந்த காலத்துல இவர்கள் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வாராது போல் வந்த மாமை. அஞ்ஞானமய இருளை நீக்கி மெஞ்ஞானமய ஒளியை ஏற்றக்கூடியவன் எவனோ அவன் தான் குரு. அந்த வகையிலே தான் சாமி அவர்கள் அருமையான ஒரு நல்ல நூலை செய்திருக்கின்றார்கள். அதற்காக வியாசானந்த மகரிஷி அவர்கள் செய்திருக்கின்ற சேவை மிக மிக சிறந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். தயவு செய்து வாருங்கள், இதை உணருங்கள், ஆத்ம ஞானம் பெறுங்கள். அடுத்த தலைமுறைக்கு அமைதியையும் அன்பையும் சகோதரத்துவத்தையும் கொண்டு செல்லுங்கள்னு ஒரு கவிஞன் என்ற முறையில் உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். குரு மகரிஷி அவர்களின் மேன்மையான அறம் சார்ந்த வகுப்புகள் மற்றும் ஆன்மீக பயிற்சி வகுப்புகள் பற்றிய விவரங்கள் அறிய தொடர்பு கொள்ளவும். குரு மகரிஷி ஆத்ம ஞான வித்யாபீடம்.